இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு மேலானவைகளை நாடுங்கள். என்றால் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் எதையாவது நாடி தேடி அதற்காக தான் கடின உழைப்பை போடுகிறார்கள். அநேகருக்கு செல்வாக்காக செல்வச்சிமான்களாக செல்வச்சிமாட்டிகளாக வாழ வேண்டும் என்பது அதிக விருப்பம். அதற்காக அதிக முயற்சி செய்கிறார்கள். அநேகருக்கு படிப்பில் அதிக ஆர்வம், அதிகமாக படிக்க வேண்டும், மேலும் பல டிகிரிஸ் வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் எதையாவது ஒரு நாடி தேடி அதற்காக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். பிரியமானவர்களே, இங்கு நாம் அனைவரும் தேட வேண்டியது மேலான காரியங்கள். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மரித்ததுண்டானால், அப்படி என்றால் நாம் ஞானஸ்தானத்தின் மூலம் பழைய மனுஷனை நாம் அடக்கம் செய்யப்பட்டோம். பழைய மனிதன் என்பது பழைய ஜென்மக்குரிய சுவாபங்களை குறிக்கிறது. கோபம், எரிச்சல், பகைமை, பொறாமை போன்ற பல்வேறு காரியங்கள். இவைகளினால் நமக்கு எந்தவித ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் நம்முடைய ஒரு குணாதிசயங்கள் வெளிப்படுவதற்காக, நாம் பெரியவன் என்று மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்ததற்காக இப்படி ஒரு பொல்லாத காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆகையால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால் பூமிக்குரியவர்களில் அவர் வலது பார்சல் வீற்றிருக்கிறது போல மேலானவர்களை நாடுங்கள். நாம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் மேலானவர்களை நாட வேண்டும். எந்தெந்த காரியத்தில் எவ்வாறுக்கெல்லாம் மேலானவர்களை நாடி தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கலாம் என்பதை சற்று சிந்திக்கலாம். முதலாவது, கர்த்தரின் வல்லமை. 1 நாளாகவும் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய அவரையும் அவர் வல்லமையும் தேட வேண்டும். அவர் வேண்டும் என்று நாம் தேட வேண்டும். அநேக தரங்களில் நம்முடைய ஒரு பிஸியான வாழ்க்கை கட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதை, அவரை விரும்புவதை நாம் விட்டு விடுகிறோம். காரணம், இன்றைக்கு இந்த காரியம் இருக்கிறது, இதை செய்து முடிக்க வேண்டும். இல்லை எந்த அலுவலர்களை நீ கேள்வி கேட்பார்கள், வீட்டில் இவ்வளவு வேலை இருக்கிறது, கணவருக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும், பிள்ளைகள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அநேக காரியங்களில் நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதை தான் நாம் அதிக கவனம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். தினம் தினம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் நாட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். தானியேல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 வேளையும் கர்த்தரையும் அவர் வல்லமையும் தேடினார். கர்த்தர் தான் எனக்கு வேண்டும். அவர் எவ்வளவோ பெரிய மாகாணத்தின் அதிபதியாக பபிலோன் தேசத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தார், ராஜாவுக்கு அடுத்தபடியாக. ஆனாலும் அவர் செய்ததெல்லாம் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவர் கர்த்தரை தேடினார். அவர் வல்லமையை நித்தமும் நாடுங்கள் என்று அவர் நித்தமும் நாடினார். ஒரு காரியம் எல்லாம் ஜெயபலமாக இருந்தது. நாமும் கூட நாம் எத்தனையோ பிரச்சனைகள் ஈடுபட்டு கொண்டிருப்போம், எத்தனையோ காரியங்களை நாம் சாதிக்க துடித்து கொண்டிருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நித்தமும் தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறந்ததாக சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு அந்த நாளில் என்ன நடக்கப் போகும் என்பதை நாம் அறியோம். அந்த நாளில் யார் நமக்கு எதிராக வருவார்கள் என்பதை நாம் அறியோம். என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் அறியோம். ஆனால் நம் தேவனிடம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே எல்லா காரியங்களுக்கும் விக்னங்களுக்கும் விலக்கி மீட்டுக் கொள்வார். இதை செய்யக்கூடாது, இந்த வழியில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் விலக்கி காப்பார். அதுதான்
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்பது. மேலும் நீங்கள் ஏசாயா 58:11 பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடித்து மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை அநேக வீடுகளில் நீங்கள் காணலாம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்கிற வசனம் மட்டும் தோன்றும். ஆனால் அதற்கு முன்பாக முதல் பாட்டை பார்த்தீர்கள்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எவ்வாறு என்றால், தேவன் எவ்வாறு நம்மை நடத்த முடியும் என்றால், நாம் அவரை தேடும் பொழுது மட்டும்தான். நம் தேவாதி தேவன் யாருடைய வாழ்க்கையிலும் தன்னை அதிகமாக புகுத்தி கொள்வதல்ல. சாத்தான் தான் தன்னை இருத்தி கொள்ளுவான். ஆனால் பிதாவாகிய தேவன் மிகவும் மென்மையானவர், பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். நாம் கூப்பிட்டால் மட்டும்தான் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் நித்தமும் தேடும் பொழுது நித்தமும் உன்னை நடத்தி, தேவன் நம்மை தினமும் நடத்த வேண்டும். நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. எப்பொழுது நமக்கு மகா வறட்சியான காலங்கள் நமக்கு வரும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை நாம் நித்தமும் நாடும் பொழுது மட்டும்தான் அவர் மகா வறட்சியான காலங்களில் நாம் திருப்தியாக்க முடியும். நாம் நன்றாக இருக்கும் பொழுது, தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், வறட்சியான காலங்கள் வரும் பொழுது மிகவும் சொந்து போவோம். தேவனை தேடுகிற ஒரு எண்ணமே நமக்குள் வரவே வராது. தேவனை விட்டு மிகவும் தூரம் போய் விடுவோம். ஆகையால் தான் எரேமியா தீர்க்கதரிசியை சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை விட்டு விலகி சொர போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார். நாம் தேவாதி தேவன் நமக்கு ஒரு பொழுதும் அநியாயம் செய்கிறவரே அல்ல. நாம் அவரை தேடாமல் அவருடைய வழியில் நடக்காமல் இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு வறட்சியான காலங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை தான் நினைத்து கடிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார்? நான் நல்லதாக தானே இருந்தேன், நல்லவளாக தானே இருந்தேன், எனக்கு ஏன் இது நடக்கிறது என்று அதிகமாக சோர்ந்து போவோம். ஆகையால் நாம் தேவன் நம்மை நித்தமும் நடத்துவதற்கு தேவனுடைய கர்த்தரையும் அவர் வல்லமையும் நித்தமும் நாட வேண்டும். அவர் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம் எலும்புக்குள் தான் இந்த மஜ்ஜை என்று இருக்கிறது. அந்த மஜ்ஜையில் தான் இந்த இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த இரத்த சிவப்பணுக்கள் சரியானபடி உற்பத்தி செய்தால்தான் நம் தேகம் ஆரோக்கியமாக, புஷ்டியாக, பளபளப்புள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது, அது சரியான அளவில் உற்பத்தி செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் அநேக வியாதிகள் காணப்படும். ஆகையால் நம்ம ஏன் இந்த வியாதி வந்தது என்று அறியாமல் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமாவை புஷ்டியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நம் ஆத்துமா புஷ்டியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம் எலும்புகள் நினமுள்ளதாக இருக்கும். அது எத்தனை வயது கடந்தாலும் சரி. நீங்கள் மோசேயின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவருடைய பலன் குறையவும் இல்லை, கண்கள் இருளடையவும் இல்லை. ஏனென்றால் அவர் தேவனுடைய தரிசனத்தை பெற்று தேவனோடு உறவாடி அவர் மகா வறட்சியான காலங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்களாக நடத்தின அந்த வனாந்தரத்தில் நடத்தின காரியங்களை எல்லாம் தேவன் நடத்துதலை கண்டு கொண்டு ஆத்துமாவை புஷ்டியாக்கினபடியினால் அவர் எலும்புகள் நிலமுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவனும் நம்முடைய ஆத்துமாவை புஷ்டியாக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் அவர் சமூகத்தை நித்தமும் நாட வேண்டும். நாம் நித்தமும் தேட வேண்டும். எவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பாடு சாப்பிட வேண்டும், என்ன உடை உடைக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நித்தமும் தேடுகிறோமோ, அதே போல் கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாம் நித்தமும் தேடும்போது எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுகிறாய் இருக்கிறார். அடுத்ததாக அந்நியரை உபசரிக்க வேண்டும். ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறையில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். எபிரேயர் 13:2 கூட அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் அதிகமாக குறைந்து வருவது உபசரிப்பு தன்மை, ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்வார்கள். யாராவது நமது வீட்டுக்கு வந்துவிட்டால் ஏன் வருவார்கள், சாப்பாட்டுக்கு இருந்து விடுவார்களோ, இவ்வளவு நாள் தங்குவார்களோ என்ற எண்ணம் தான் மேலோகும். ஆனால் அவர்களை நாம் உபசரிக்க வேண்டும். தேவன் இது கட்டளையாக கூறுகிறார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாம் பரிசுத்தவான்களுடைய குறையை
குறைவை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுகள். அந்நியரை உபசரிக்கும் பொழுது அறியாமல் தேவதூதையும் நீங்கள் உபசரித்ததுண்டு. நாம் எவ்வாறு நம்முடைய வீட்டுக்கு வருகிற மக்கள்களே, அவர் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, நெருங்கின உறவினர்களோ இல்லை நம்முடைய உறவினர்களோ அல்ல நம் கணவன்மாரை சேர்ந்த உணர்வுகளோ, எல்லாரையும் நாம் உபசரிக்கிறதில் சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்றால் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்ததுண்டு. நீங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் பாருங்கள், அவர் பகலின் உஷ்ணமான வேளையில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது 3 மனிதர் வந்தார்கள். அந்த 3 மனிதரும் அவர் பார்த்தபோது ஒரு தெய்வீக கலையை கொண்டதினால் அந்த உஷ்ண வேளையில் அவரை நீங்கள் இந்த மரத்தடியில் தங்கி புசியுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக சாராளுடைய கூடாரத்துக்கு ஓடி, நீ எடுத்து 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுடு என்று சொல்லி உடனடியாக வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல கொளுத்தை கண்டை கொடுத்து நல்லபடியாக சமர்ப்பிக்க செய்தான். சாராளும் மத்தியான உஷ்ண வேளையில் என்னை வேலை செய்ய சொல்கிறாரே என்று சொல்லவே இல்லை. உடனடியாக தன் கணவருக்கு கீழ்ப்பிடிந்து 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பங்களாக சுட்டார். அந்த அப்பங்களையும் சீக்கிரமாக சமைக்கப்பட்ட கொளுத்த கண்டையும் எடுத்து கொண்டு வந்து ஆபிரகாம் அவர்களை உஷ்ண வேளையில் உபசரித்தார். அவர்கள் தேவ மனிதர்களாக இருந்தார்கள், தேவ தூதர்களாக இருந்தார்கள். அவர்கள் உபசரித்து உச்சி குளிர்ந்த பின்பு சொன்னது, உன் மனைவியாகி சாராள் எங்கே இருக்கிறாள்? அடுத்த முறை வரும் பொழுது அவளுக்கு ஒரு குமாரன் இருக்கும். பாருங்கள், சாராளுடைய வயது 90 வயது. அவளுடைய இனிமேல் குழந்தை பிறக்கும் என்ப நம்பிக்கை அற்று போய்விட்டது. ஆபிரகாமுடைய நம்பிக்கையும் கூட 100 வயது நம்பிக்கை அற்று போய்விட்டது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தான் இருவரும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்நீரை உபசரிக்க மறவாதிருந்தார்கள். நாம் கூட அநேக தரங்களில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது மற்றவர்கள் யாரும் நம்மை அண்டிவிடக்கூடாது, யாரும் நம் வீட்டுக்கு வரக்கூடாது, நாம் யாரோடும் பழக மாட்டோம் என்று ஒதுங்கி இருப்போம். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் அப்படி அல்ல. எத்தனை விதமான ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாலும் தன் வீட்டிற்கு தன் மரத்தின் நிலையில் வந்தவர்களுக்கு உபசரித்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஒரு வாக்குத்தத்தத்தின் குமாரனை பெறுவதற்காக தேவனுடைய குட்டி சென்றார்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை நாமும் கூட நம் மற்றவர்களை மனதார உபசரிக்கும் பொழுது, அவர்கள் மனதார நம்மை வாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வீட்டில் இருக்கிற சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், பரம்பரை வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஒரு நிச்சயமான ஒரு சுபிட்சமான எதிர்காலம் பிறக்கும். அநேகர் நம் குறைப்பட்டுக் கொள்கிறோம், இன்னும் வாழ்க்கை செழிப்பாகவே இல்லையே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, ஏன் இன்னும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சோர்ந்து போவோம். நீங்கள் நம் வீட்டுக்கு வருகிறவரை மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உபசரித்து பாருங்களேன். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் உள்ள இருள் சீக்கிரமாக மறைந்து போகும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். யோக்கியமானவைகள் என்றால் மிகவும் நேர்த்தியானவைகள், மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாது. அது எந்த காலமாக இருந்தாலும் நன்மையான காரியங்கள். ரோமர் 12:17, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நாம் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. நம்ம அநேகம் தரம் நமக்கு கொடுமை இழைத்தவர்களுக்கு எப்படியாவது நமக்கு சக்தி இல்லை என்றாலும் மற்றவர்களை கொண்டாது மற்றவர்களிடம் கூடி சொல்லி, இவர்கள் எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், அதையால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் மனதில் கூட நினைப்போம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். மனதில் கூட நாம் சக்தியற்று நினைக்கும் மனதில் மற்றவர்களுக்காக விரோதமாக அநேக காரியங்களை சாபமாக போடுவோம். அவர்கள் இப்படி போகட்டும். ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லா மனிதருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். நீங்கள் தாவீது சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் இதை காணலாம். தாவீது சவுல் ராஜாவுக்கு விரோதமாக எந்த காரியத்தில் தீமைக்கு தீமை செய்யவே இல்லை. சவுல் தான் தாவீதை அதிகமாக வனாந்தரங்களிலும் காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிந்தார். தன்னுடைய எல்லா பட்டாளத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனை கௌதாரி வேட்டையாடுவது போல வேடித்திரித்து கொண்டிருந்தார். ஒருமுறை சவுல் ஒரு குகையில் இருக்கும் பொழுது மெல்ல அவருடைய வஸ்திரத்தோங்களை அறுத்து கொண்டார்.
அப்பொழுது கூட சொன்னார்கள், நீர் அவரை ஒரேடியாக குத்தி கொண்டு விடலாமே என்று. ஆனால் தாவீது, நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடுறேன், என் கையை போட மாட்டேன் என்று சொன்னார். ஒருமுறை அவர் கூட அவரிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மேய்காப்பாளனாகிய அப்னேர் கூட உறங்கி விட்டார்கள். ஒரு நீண்ட நித்திரை மயக்கத்தை தேவன் கொடுத்தபடினால் அனைவரும் முணங்கி விட்டார்கள். ஆனால் தாவீது மெல்ல போய் அது செம்பையும் ஈட்டி தாங்கியும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். அப்பொழுது கூட சொன்னார்கள், நீங்கள் அவருடைய ஈட்டிலே அவரை கொண்டு விடுங்கள் என்று. உங்களை எவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள், எவ்வளவு அதிகமாக ஓட்டுகிறார்கள் என்று. ஆனால் அப்பொழுது கூட தாவீது தீமைக்கு தீமை செய்யவே இல்லை, யோக்கியமானவர்களை செய்தார். வேதாந்தத்தில் நமக்கு அவருடைய செய்திகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் யோக்கியமான காரியங்கள். அவர் எவ்வளவு நெருக்கமான எதிரிக்கு உள்ள வந்த பொழுது அந்த காலத்துல எல்லாம் எதிரியை கொள்வது மிகவும் சர்வசாதாரணம். அது ஒரு பாவமாகவே நினைக்கவில்லை. என்னால் அப்படிப்பட்ட காலத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதிரியை வீழ்த்தினால் ஒரு பெரிய வெற்றிகரமான காரியத்தை அவர்கள் செய்து முடித்து கொண்டதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் தாவீது தீமைக்கு தீமை செய்யவே இல்லை, யோக்கியமானவர்களை செய்ய நாடினார். கடைசி நீங்கள் பாருங்கள், அவர் சவுல் ராஜாவின் குடும்பம் தான் முழுவதும் அழிக்கப்பட்டு போயிற்று. தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சவுல் ராஜாவின் குடும்பம் ஒரு வாரிசு கூட இல்லாமல் போயிட்டு யோனத்தானின் குமாரனாகிய மெல்போசேத்து கூட இருந்தார். கடைசியில் அவருக்கும் கூட சவுலின் நிலங்கள் முழுவதுமாக கிடைக்காமல் போயிட்டது. பிரியமானவர்களே, நாம் யோக்கியமானவர்களை செய்ய நாடும் பொழுது, நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்து நமது எதிராளிகளை வீழ்த்தி விடுவார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், இந்த ஒரு எதிராளியை மட்டும் வீழ்த்தினால் போதும், நம் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல். ஆனால் எத்தனை இடத்திலிருந்து எதிர்ப்பு வரும், சந்ததியிலிருந்து வரும் எதிர்ப்புகளை கூட நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் அதை அழித்து போட வல்லவராக இருப்பார். அடுத்ததாக நாம் வரங்களை நாட வேண்டும். நாம் அநேக திருச்சபைகளில் நாம் இருக்கும் பொழுது இப்பொழுது அநேகர் நம் வரங்களை நாடி பரிசுத்த ஆவியாவின் அபிஷேகத்தை பெற்று வரங்களை தேட வேண்டும். அதற்காக 1 கொரிந்தியர் 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவராகபடியினால் சபைக்கு பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நாம் ஒரு ஆவிக்குரிய வரத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் சபைக்கு தான் அதை பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கதாக நாம் நடக்க வேண்டும். இந்த அநேகர் நான் வரம் பெற்றவன் என்று சொல்லும் பொழுது அநேகர் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்காகவும் தங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்காகவும் இருக்கிறார்கள். சபைக்கு பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கதாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. வரங்களில் நாம் மேலானவைகளை தேடும்படி நாட வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களாகவும் சபைக்கு பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேடும்படி நாடுங்கள். நாம் எதற்காக ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறோம்? அநேகருக்கு ஒரு பிரியம், எனக்கு தீர்க்க தரிசனம் வர மட்டும் இருந்தால் போதும், நான் ஊழியம் செய்வேன், அப்பொழுது என்னை நோக்கி அநேகர் வருவார்கள், நான் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசன வரத்தினால் அவருடைய எதிர்காலத்தை உணர்த்தி விடுவேனே, எனக்கும் ஒரு கணிசமான தொகை காணிக்கையாக கிடைக்குமே என்பதுதான். ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீங்கள் சபைக்கு பக்தி விரித்து உண்டாக்கதாக வரங்களை நாடுங்கள், அவைகளை தேரும்படி நாடுங்கள். வரங்களிலே ஒரு வரத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. அந்த வரத்தை கொண்டு நாம் அதில் முன்னேற வேண்டும். இது இன்னும் எவ்வளவு அதிகமாக இந்த வரத்தின் நன்மை என்ன, இந்த வரத்தின் மேன்மை என்ன, இந்த வரத்தினால் நாம் அநேகருக்கு எப்படி பக்தி விரித்து உண்டாக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நான் சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிந்து போகிற மக்களாக, மற்றவர்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்காமல் இருப்பதற்காக தேவனுடைய ஒரு வரத்தை நாம் பயன்படுத்தவே கூடாது. அநேக ஊழியர்கள் இப்படிதான் தங்களுக்கு ஒரு வரம் பெற்றவர்களாக இருந்தால் உடனே மற்றவர்கள் பக்தி விருத்திக்காக இல்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பதற்காக அநேக காரியங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஜாக்கிரதையாக இருக்கும் பாருங்கள். ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக தேவனுடைய வரங்களில் தேடும்படி நாட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக மறுபடியும் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருப்பதாக 1 தெசலோனிக்கர் 5:15 பார்க்கும் பொழுது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்குள்ளும் நமக்குள்ளும் எப்பொழுதும்
நன்மை செய்கிற மக்களாக தான் நான் காணப்பட வேண்டும். தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. இப்படிதான் சவுல் ராஜா தாவீது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நன்மைக்கு நன்மைதான் செய்ய வேண்டும். இந்த காலத்திலும் காயின் கூட ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்த பொழுது தேவன் கூறினது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நாம் இப்பேற்பட்ட மக்களுக்கும் நாம் நினைப்போம், நாம் சரியாக தான் தீமைக்கு தீமை சரி கட்டினோம் என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படி தீமைக்கு தீமை சரி கட்டும் பொழுது பாவம் நம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் வாசற்படியை விட்டு இறங்கும் பொழுது அந்த பாவத்தை மிதித்து கொண்டு தான் செல்வோம். பாவம் என்பது ஒரு அசுத்த காரியம். அந்த அசுத்த காரியம், தேவையற்ற காரியம், ஒரு வீணான காரியம். அது மிதித்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அது அனலுரித்து வீண் பாம்பு புறப்பட்டதை போல நம்மை தான் பிராண்டி விட நமக்கு தான் அதிக கேடு உண்டாக்கும். ஆகையால் நாம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாடுங்கள். மருத்துவச்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாத்திராகமத்தில் பார்வோன் ராஜா நதியில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட சொல்லும் பொழுது அவர்கள் மருத்துவச்சிகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் தப்புவித்தார்கள். அவர்கள் அந்த பார்வோனிடம் சொன்னது, இவர் எபிரேய ஸ்திரீகள், நல்ல பலமுள்ள ஸ்திரீகள், நாங்கள் போகிறதுக்கு முன்பதாகவே அவர்கள் பிரிச்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி தங்களை காத்ததுமல்ல அநேக குழந்தைகளையும் காப்பாற்றினார்கள். தேவன் இதை பார்த்து மருத்துவச்சிகளுக்கும் நன்மை செய்தார், அவர்களும் பழகி பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தாலும், தீமையான காரியங்களை செய்கிற ஒரு கட்டளையாக இருந்தாலும், நாம் அதற்கு போக்குவரமான காரியத்தை தேவன் கற்பிப்பார். தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்கவே நிற்காது. இந்த தீமையை கட்டளையினால் பிறப்பித்த அந்த பார்வோனின் சிங்காசனம் இந்த மோசையை போன்ற ஒரு ஆண்மகனை கொண்டு அந்த தீமைகள் எல்லாம் அழித்து போட செய்தார். எல்லாரையும் பழகி பெருக செய்தார். நாமும் கூட இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருப்போம். கடைசியாக நாம் பரிசுத்தத்தை நாட வேண்டும். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பிரியமானவர்களே, நான் தேவாதி தேவனின் சத்துவத்துக்குள் நான் வளரும் பொழுது நாம் பரிசுத்தத்தை விரும்புகிற மக்களாக, நாடுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். அப்பொழுது யாவரோடும் சமாதானமாய் உள்ளவர்களாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுகள். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதான குறைச்சல் தான். வீடுகளில் சமாதான குறைச்சல், பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும் இடையே மற்றும் பிள்ளைகளுக்குடைய ஒரு சின்ன சொத்து பிரச்சனைக்காக சமாதான குறைச்சல். நாம் முடிந்தவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இருக்க நாடுங்கள். நாம் சமாதானத்தை நாட நாட நம்முடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தம் வரும். நாம் சமாதானத்தை நாட நாட இந்த காரியங்களுக்கெல்லாம் எதற்கு நாம் அநியாயமாக கோர்ட் கேஸ் என்று சண்டை போட வேண்டும்? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்த்து அதன்படி நடக்கத்தக்கதாக நாம் விளைவோம். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்தம் என்றால் அதிகமாக பிடிக்காத காரியமாக இருக்கிறது. பரிசுத்தமா, அதெல்லாம் இப்பொழுது வேண்டாம், வாழ்க்கையில் நான் ஒரு 40 வயதை கடந்த பின்பு நாம் பரிசுத்தமாக வாழ முயற்சிப்பேன் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் தெய்வம் விரும்புகிற பரிசுத்தம் வாழ்க்கையில் வராது. நாம் இந்த தருணத்திலே நாம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தை நாடி வேதம் வாசிப்பதிலும் அவருடைய ஜெப தியானத்திலும் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக வாழ கிருபை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் கடைசி காலங்களில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனை தரிசிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை கொலை செய்தவர்களுக்காகவும் துன்பப்படுத்தவர்களுக்காகவும் தான் ஜெபம் பண்ணினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தேவன் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி விரும்புகிறார். முடிந்தவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுகள் என்று நம் வேதாகமத்தில் காண்கிறோம். சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை மட்டுமல்ல, நம் பரலோகத்தையும் சுதந்திரத்துக்கு தக்கதான ஒரு பரிசுத்தத்தை நாடுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, வேளாண்மையை நாடுகிற இந்த காரியத்தில் சற்று சிந்தித்தோம். கர்த்தாவே, பூமிக்குரியவர்களை அல்ல,
தேவன் வலது பார்த்து விட்டிருக்கிற மேலானவளை நாடுகள் என்று சொன்ன பிரகார பரிசுத்தோக்களே, நாங்கள் அநேக தரம் கீழான காரியங்களை நாடி எங்கள் வாழ்க்கையில் பயணத்தை முடித்து விடுகிறோம் கர்த்தாவே. அப்படி இல்லை கர்த்தாவே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மறுத்ததுண்டானால் தேவன் வலது பார்த்து விட்டிருக்கிற மேலானவளை நாடுகள் என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக எங்கள் பழைய மனிதரை மறித்து போட்ட கிறிஸ்துவுக்காக வாழ கிருபை செய்ய வேண்டும் இருக்கின்றோம். கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ கிருபை செய்ய வேண்டும் இருக்கின்றோம். கத்தரையும் சமூகத்தையும் நித்தமும் நாட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் இருக்கின்றோம். அப்பொழுது கத்தர் நித்தமும் எங்களை நிறுத்தி மகா வறட்சியான காலங்களில் இந்த ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினைவுள்ளதாக்குற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்கத்தாவே. நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக இருக்க, உங்களுடைய சமூகத்தை நித்தமும் தாட கிருபை செய்ய வேண்டும் இருக்கின்றோம். ஆண்டவரை, நாங்கள் அந்நீரை உபசரிக்க நாட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் இருக்கின்றோம். ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில் ஆண்டவர்கள் அறியாமல் தேவதூதர்களை அவர்கள் உபசரித்தபடியினாலே அவர்களுடைய அநேக காலமாக இருந்த இந்த சாபமெல்லாம் நீங்கி வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பெற செய்த கிருபைக்காக உமக்கோடாக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் அந்நியரை உபசரிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை, நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பது போல சமாதானத்தை நாடவும், தீமைக்கு தீமை செய்யாதபடி ஆண்டவரை அவரோடும் சமாதானமாக இருக்கவும், நன்மை செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். தாவீது ராஜாவை போல தவுல் தீமை செய்தாலும் நன்மை செய்யத்தக்கதாக யோக்கியமானவரை செய்ய நாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. இவருடைய எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.